கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி மாதம் தொடங்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு விடிவு காலம் பிறக்குமா இல்லையா? இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்தில் சூரியன் உங்களுக்கு பயணம் செய்கிறார். மார்கழி பிறந்ததுமே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இதன் மூலம் இந்த மேசம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்குமா, இல்லை பட்ட கஷ்டங்கள் தொடருமா? உங்களோட வாழ்க்கையில் போதும்னு சொல்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டாச்சு, இனிமேலும் கஷ்டமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தின் கிரகநிலைகளின் அமைப்புகளின் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த மேசம் ராசியில் சேர்ந்தவங்க எப்பொழுதுமே இயற்கையாகவே தலைமை பண்போடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க ஒரு குழுவை நடத்துறதுல வழி நடத்தி செல்வதுல திறமை மிக்கவங்களாக இருப்பாங்க. எப்பொழுதுமே பார்ப்பதற்கு அமைதியானவங்க போல இருக்குங்க. ஆனால் அவங்களுக்குமே கோபம் அவ்வளவு வரும். வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க, வந்த சண்டையை அவ்வளவு எளிதில் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதனால் அமைதியானவங்க தானே அப்படின்னு நினச்சிட்டு இவங்கக்கிட்ட எளிதில் யாரும் சண்டைக்கு போயிடாதீங்க. ஏன்னா அவ்வளவு கோபமே இந்த மேசராசிக்காரங்களுக்கு வரும். அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால தான் அவங்க அமைதியானவங்க போல தெரியுவாங்க. மேசம் ராசியில் பிறந்தவங்க வெளிப்படையானவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பின்னால் மறைச்சி வச்சு பேச தெரியாது. அதனால தான் யார்கிட்டையுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை உடனே நேருக்கு நேர் கேட்டுடுவாங்க. ஆற்றல் மிக்க, சுதந்திரமான மற்றும் புத்திசாலிகளாக திகழ்வாங்க இந்த மேசம் ராசியை சேர்ந்தவங்க. மேசம் ராசியில் உள்ளவங்களுக்கு தோல்வியை பொறுத்து கொள்ளும் அளவிற்கு மனப்பக்குவம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அந்த செயல்களை திறம்பட செய்வதில் ஒரு குறிக்கோளை வச்சு இந்த வேலையெல்லாமே நம்ம திறம்பட செய்யணும்னு செயலாற்றுவாங்க. அதனால தான் இவங்களுக்கு எப்பவுமே இவங்களோட செய்கிற வேலையில் குறை சொன்னாலோ பழி சொன்னாலும் பிடிக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு நடந்து தோல்வி அடைஞ்சால் ரொம்பவும் வருத்தப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு கொண்டு வர்றது ரொம்பவும் கடினமான ஒரு செயலாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை இந்த மேசம் ராசியை சேர்ந்த நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா தோல்வி மட்டும்தான் இவங்களை கொஞ்சம் துவள வைக்கும். மற்றபடி எந்த ஒரு செய்கையாக இருந்தாலுமே துணிவோடு செயல்படுவாங்க. மேசம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே உறுதியோடு செயல்படும் திறமை இருக்குது. அவங்களோட கனவுகளில் ஒரு லட்சியத்தோடு இருக்கும். அதை நிறைவேற்றும் வரைக்குமே அவங்களோட முயற்சி அப்படிங்கிறது ஓய்வு பெறாது அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசி அன்பர்கள் சின்ன வயதில் ஏழையாக பிறந்திருந்தாலுமே அவங்களோட சொந்த உழைப்பில் முன்னேறணும். அவங்க அம்மா அப்பா பட்ட கடன்களையுமே தான் அடைக்கணும், அவங்கள நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை உயர்த்துவதில் குறிக்கோளாக இருப்பாங்க. இந்த மேச ராசியில் உள்ள நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் சரவணபவ முருகா போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் நல்லதாக நடக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் நான் மற்ற எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கலை. கஷ்டத்தில் வரக்கூடிய எல்லோருக்குமே நான் உதவி செய்கிறேன், ஆனால் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. நான் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் சரியான தீர்வு கிடைக்க உங்களோட ஜோதிட ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக கண்டறிந்து உங்களோட வாழ்க்கையை நல்ல வளமானதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்பதாங்க அமைதிக்கு பின் கோபமும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதத்தில் ஏற்படும் கிரகநிலைகள் மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான சாதகமான செயல்கள் பாதகமான செயல்கள் அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சனி 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்க, ராகு 12ஆம் வீட்டில் இருக்க, குரு 2ஆம் வீட்டில் வக்ரம் பெறுகிறார். சுக்கிர பகவானுமே 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், என்ன மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய 8ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் நீச்சம் பெறுகிறார். நல்ல கிரக நிலை தாங்க. மனதில் பட்டதை நீங்கள் வெளிப்படையாக பேசும் மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். வெற்றி கைகூடும் ஒரு சிறப்பான மாதமும் இந்த மாதம் தான். முதல்ல சாதகமான பலன்களை பார்த்துடலாம். அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது
முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்க போகிற காலம்தாங்க உங்களுக்கு இந்த மார்கழி மாதம். சூரியனை மையமாக வச்சு மாதங்கள் நகர்வதால் மேச ராசிக்கு 5ஆம் அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனாலையும் 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இவங்க உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நிறைய நாட்கள் உங்களோட தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து தொழில் முன்னேற்றத்திற்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் எடுத்திருந்திருப்பீங்க. ஆனால் எதுவுமே உங்களுக்கு சரியான பலன்களை கொடுத்துருக்காது. ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் உங்களோட தொழில் விரிவாக்கத்திற்காக நீங்கள் என்ன செயல்கள் மேற்கொள்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த காரியங்களுமே வெற்றி அடையும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும். காதல், திருமணம், மனதிற்கு பிடித்த ரம்யமான சம்பவங்கள், நீண்ட நாட்களாக யாரையாவது நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்கள நீங்கள் சந்திக்க முடியாத மாதிரியான சூழ்நிலை உண்டாகியிருக்கும். இந்த மாதிரியான தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக, வெற்றி கைகூடும் மாதமாக இந்த மார்கழி மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைய போகுது. எப்படா விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு கார்த்திகை முடிஞ்சு மார்கழி வரும் காலம் மேசராசி அன்பர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னே சொல்லலாம். அஷ்டமத்தில் சூரிய பகவான் பயணம் செய்கிறார். மார்கழி பிறந்ததுமே உங்களுக்கு இந்த சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுவார். இதன் மூலம் உங்களோட பிள்ளைகள் உங்களோட சொல்படி நடப்பாங்க. இதுவரைக்கும் உங்களோட பேச்சை கேட்காம உங்களோட பேச்சுக்கு மரியாதை தராமல் இருந்த பிள்ளைகளுமே உங்களோட சொல்படி நடக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் மூலம் வெற்றி வாகை சூடும் ஒரு சிறப்பான மாதமாக மார்கழி மாதம் அமைய போகுது. வீட்டில் அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலுமே பெரிய அளவில் அந்த சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலம் இந்த சின்ன சின்ன சண்டையை கூட நீங்கள் இந்த மாதம் தவிர்க்கலாம். நண்பர்களின் வருகையால் உங்களோட வீட்டில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை பரவுங்க. உற்றார் உறவினரோடு நேரம் செலவிடும் காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். இதுவரைக்கும் சண்டை சச்சரவுன்னு பிரிஞ்சிருந்த நண்பர்களும் உறவினர்களும் ஒன்று கூடி மகிழ்ச்சி அடையக்கூடிய சிறப்பான பலன்களையுமே இந்த மேசராசி அன்பர்கள் இந்த மார்கழி மாதம் பெற போறீங்க. வாகனத்தில் அவ்வப்போது ஏதாவது பழுது ஏற்படலாம். ஜாக்கிரதையாக கையாள்வது உங்களோட திறமை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாகனத்தை இப்போ பழுது பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல சரியாக உதிரிய பாகங்களை வாங்கி நீங்களாக கொடுங்க. அவங்க இஷ்டத்துக்கு விடாதீங்க. ஏன்னா வண்டியில் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்தில் செலவு வரக்கூட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அதன் பிறகு நீங்கள் எந்த விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த கோபத்தை கட்டுப்படுத்துறது இந்த மாதம் ரொம்பவும் நல்லதாக இருக்கும். வீடு தொடர்பான விஷயங்களில் அவ்வப்போது நீங்கள் சொல்கிற கருத்து மற்றவங்களுக்கு சரியாக இருக்காதுங்கிற பட்சத்தில், நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கோபம் வரக்கூடும். உடனே நீங்கள் சட்டுன்னு கோபப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டுறாதீங்க. கடன் கேட்டிருந்தால் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கால அவகாசம் வந்து கிடைக்குங்க உங்களோட கைக்கு. தொழில் ரீதியான முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் செலவு செஞ்சுட்டு பின்பு லாபத்தை தரக்கூடிய காலமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைய போகுது. 10ஆம் வீட்டிற்கு அஷ்டமாதிபதி சூரியன் 12ல் தொழில் ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க போகிறார். எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போக போகிறாங்க. ஏற்கனவே குருவோட பார்வை உங்களோட ராசிக்கு 9ஆம் வீட்டில் தாங்க விழுந்துட்டு இருக்கு. இப்போது பிப்ரவரி வரைக்குமே தற்போது 9ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறார் இல்லையா. நிம்மதியான உறக்கமும் எந்த ஒரு தொல்லையும் இல்லாத நாட்கள் நகர்வது, மற்றவங்க உங்களோட சொல்படி நடந்துக்கிறது போன்ற சுப விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே பலனாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமையும். குருவின் பார்வை உங்களுக்கு இந்த மார்கழியில் ரொம்பவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வெற்றி பாதையை நோக்கி உங்களுக்கு குரு பகவான் நகர்த்தி செல்வார். குரு வழிபாடுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு சுண்டல் மாலை அணிவித்து நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையிலே இந்த மாதம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படிகளும் வெற்றி பாதையை நோக்கி உங்களை அழைத்து செல்லும்.
நினைத்ததை சாதிக்கும் மேசம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கும் மார்கழி மாதம் ஒரு முன்னேற்றமான மாதமாக அமையும். கடந்த கால நெருக்கடிகள் அனைத்தும் விலகும். உங்களோட ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளுமே பூர்த்தியாகும் வாய்ப்பை நீங்கள் பெற முடியும். தொழிலில் இருந்த நெருக்கடிகளுமே காணாமல் போகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்ககிட்ட சரணடையும் காலகட்டம் தாங்க இந்த மாதம். வழக்குகளில் சாதகமான நிலை உண்டாகும். ராசி அதிபதி வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். குடும்பத்திலையுமே நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகிடும். லாபஸ்தான சனி பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி அடைய உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் வரவுகள் சீராக இருக்கும். தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும். புதிய தொழில் சிறப்பாக அமையும். வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செஞ்சவங்களுக்குமே எதிர்பார்த்த நல்ல தகவல் கூடிய விரைவில் உங்களை வந்தடையும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். புதன் பகவான் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு சில மேசராசி அன்பர்களுக்கு புதிய சொத்து சேர்க்கையுமே உண்டாகும் வாய்ப்பை இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் பெற முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.